அனைவருக்கும் வணக்கம். உயர்நீதிமன்றத்துல தமிழ், கோவில்கள்ல தமிழ், நம்மளுடைய கல்வி நிலையங்கள்ல தமிழ், அன்றாட வாழ்க்கையில் தமிழ், அந்தந்த மாநில மொழிகள், அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாய்மொழிகள், இதற்காக இந்த உரிமைகளுக்காக குரல் கொடுக்க, விழிப்புணர்வு ஏற்படுத்த, போராட மதர் டங் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். இந்த அமைப்பினுடைய செயல்பாட்டுகளினுடைய ஒரு முயற்சியாக ஒரு நேர்காணல், ஒரு சுய பரிசோதனை, இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு கேள்வி பதில் மாதிரி இந்த ஒரு காணொளி. என்னுடைய பெயர் மெய்யப்பன். நான் வழக்கறிஞராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். தாய்மொழிகளுக்கான முக்கியத்துவம் வழக்காடு மன்றங்களில் மட்டுமல்ல, நம்மளுடைய வழக்கத்திற்கும் அந்த தாய்மொழியின் முக்கியத்துவம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். மெய்யப்பன், வழக்கறிஞர் மெய்யப்பனை சில கேள்விகளை கேட்பது போல. முதல்ல, உயர்நீதிமன்றத்துல தமிழ் பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லை, அங்க ஆங்கிலம் மட்டும்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? நான் வந்துங்க மதுரை சட்டக்கல்லூரியில மாணவனாக சேர்ந்த பொழுது ஆங்கில வழியில பாடம் படிக்கிறதுக்கும் தேர்வு எழுதுறதுக்கும் தான் முதல்ல நான் எழுதி கொடுத்துருந்தேன். ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தமிழ் வழி கல்வியில் வந்த மாணவர்கள், தமிழ் வழியில தான் வந்து சட்டத்தை படிக்கணும்னு வந்த மாணவர்களுக்கும் வகுப்பு இல்லை, போதிய புத்தகங்கள் வந்து நூலகத்தில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும் பொழுது அந்த மாணவர்களோடு இணைந்து களத்தில் போராட வேண்டிய கட்டத்துக்கு நாம தள்ளப்படுறோம். அந்த போராட்டத்தினுடைய இறுதி கட்டத்தில் தான் வந்து மூத்த வழக்கறிஞர் பகத்சிங் அவர்கள் வந்து எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவும், மேலும் உயர்நீதிமன்றத்திலையும் இதே மாதிரி போராட வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு தெரிவித்தார். எனக்கு நம்பவே முடியலைங்க. என்னுடைய சக மாணவர்கிட்ட இந்த வழக்கறிஞருக்கு வந்து அவருக்கு சாதகமா ஏதோ தீர்ப்பு வழங்கிறதுக்காக ஒரு கால் புரட்சியில வந்து இதெல்லாம் சொல்றாருங்களாட்டு இருக்குதுங்க. அது எப்படிங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்துல தமிழ்ல பேசுறதுக்கு அனுமதிக்கலைங்கிறது, இதெல்லாம் நம்பவே முடியலைங்களே அப்படின்ட்டு. அது வரைக்கும் நாம ஊடகங்கள்ல வாயிலாக, ஒரு திரைப்படங்கள் வாயிலாக நம்ம வந்து உயர்நீதிமன்றத்திலையும் தமிழ்ல பேசுற மாதிரி தான், ஒரு நீதிமன்றத்திலையும் தமிழ்ல பேசுற மாதிரி தான், வாதாடுற மாதிரி தான் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அப்படித்தான் இருக்குதுங்கிற அளவுக்கு நம்மள ஒரு நம்பக்கூடிய ஒரு நிலைமையில தான் வந்து இந்த ஊடகங்கள் நம்மளை வச்சிருக்குது. ஒரு சட்டமானவனாக நான் வந்து இதையே அங்கதான் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கும்போது இதுக்காக நம்ம நிச்சயமா வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம களத்துல இறங்குறோங்க. அந்த போராட்ட களத்துல உங்களுடைய சுவாரஸ்யமான அனுபவங்கள், அந்த காலகட்டத்தில் 2 கோரிக்கைகள் வந்து வைக்கப்பட்டுச்சு. ஒன்று, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு உயர்நீதிமன்றமாக பெயர் மாற்றம் பெறணும், தமிழ் வந்து அலுவல் மொழியாக கொண்டு வரப்படணும் அப்படின்ட்டு. அப்போ என்னுடைய கருத்து வந்துங்க, இது தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது வரணும், கண்டிப்பா அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எனக்கு இந்த பெயர் மாற்றம், இந்த பெயரளவில் மாற்றம், இதுல உடன்பாடு இல்லைங்க. நாம மிகவும் தெளிவா நம்மளுடைய கோரிக்கையில வந்து ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு அதுல நம்ம உறுதியா நின்னோம்னா அது கிடைக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகங்க. ஏன்னா 2 கோரிக்கைகள் நம்ம போய் கொடுத்தோம்னா, ஒன்றை கொடுத்துட்டோம்ப்பா, இன்னொன்னு நாம கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு நம்மளையே சமரசம் பண்ணி அனுப்புறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு நான் அந்த டைம்ல நான் சொல்றேனுங்க. அப்போ உங்களுக்கே வந்து தமிழ்ல பிழையில்லாம எழுதுவதற்கு இன்னும் தடுமாறிட்டு தான் இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு உயர்நீதிமன்றத்துல தமிழுக்கு போராடிட்டு இருக்கிறீங்க? ஒரு மூத்த வழக்கறிஞராக இருந்து நீதிபதியா இப்ப அங்க அமர்ந்துட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து முதல்ல வந்து நீங்க திருக்குறள் 4 திருக்குறள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு வழக்காடியை வந்து கேட்குறாங்க. அப்போ என் மனசுல வந்து எழுந்த ஒரு உணர்வு, உயர்நீதிமன்றத்துல தமிழ் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நாம தமிழ் அறிஞரா இருக்கணுங்கிறது இல்லைங்க, தமிழ் ஆர்வலரா இருந்தா போதும். இன்னொன்னு, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மொழியில தான் வந்து நீதிமன்றங்கள் இயங்கணும். மக்களுக்கான நீதிமன்றம் தான் அது.
அப்படிங்கிற அளவில் வந்து என்னுடைய ஒரு ஆழ்மனது குரல் வந்து இருந்தது. அதை தான் நான் அங்கேயும் நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய பிள்ளைகள் பேரையும் வந்து நான் தமிழ் பேர்லலாம் வைக்கலைங்க. அதான் அது எனக்கும் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஆங்கிலத்தில் தான் வந்து இன்னும் சரளமாக சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு வரும். நான் ஆங்கில வழி கல்வியில் தான் படித்து வந்தவன். என்னுடைய ஆங்கில பள்ளியில் தமிழ் வகுப்பு வந்து இருக்கணும்னு போராடி அந்த இருக்கிற ஒரு 3 4 பேருக்கு கேட்டும் நம்ம வந்து ஒரு தமிழ் சங்கத்தை வந்து கட்டமைச்சு அதில் ஒரு பொறுப்பில் வந்து செயல்பட்ட எங்கள் ஆங்கில பள்ளிகளையே வந்து ஆங்கிலோ இந்தியன் பள்ளிங்க. ஆங்கிலோ இந்தியன் பள்ளியிலேயே வந்து தமிழ் வகுப்பை வந்து நம்ம கொண்டு வரணுன்ட்டு போராடின ஒரு மாணவனாக தான் நான் ஒரு அந்த உணர்வாளனை தான் நான் இன்னும் என்னை பார்த்துக்கிறேங்க. இந்த ஆங்கிலோ இந்தியன் சொல்லும்போது தாங்க இன்னொன்று நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 333 உறுப்பு 333 331 இதெல்லாமே வந்துங்க ஆங்கிலோ இந்தியர்களுக்கான ஒரு சிறப்பு சலுகையை வந்து கொடுத்து வச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்த அந்த சமயத்துல பொதுஜன பார்வை கோபம் எல்லாமே இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து இருக்கும் பொழுது இந்த ஆங்கிலோ இந்தியர்களுமே வந்து அவங்களுடைய சூழல் நம்ம என்னன்னு நமக்கு தெரியும், அதை நம்ம இங்க சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு எதிராகவும் வந்து அந்த கோபம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஒண்ணு. ரெண்டாவது இவங்க அங்கொன்னும் இங்கொன்னுமா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ மக்கள் வாக்கு போட்டு ஜெயிச்சு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லைங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு சலுகைகள் வந்து இருந்துச்சு. அதை வந்து இப்போ படிப்படியா குறைச்சிட்டாங்க. இப்போ அது இல்லைங்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். நான் ஹிந்திக்கு 351 கொடுத்துருக்கிற அந்த சிறப்பு இடத்தையும் நான் அந்த பார்வையில இருந்து தான் நான் பாக்குறேங்க. அந்த காலகட்டத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு இணைப்பு மொழின்னு ஒன்று தேவைப்பட்டிருக்கலாம். இல்லை ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தேசிய உணர்வு அப்படின்ட்டு அது என்ன சொல்றாங்க, ஒரு இணைப்பு மொழிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியில பாராளுமன்றத்துல முன்னனுமதி பெற்று தான் வந்து பேசணுங்கிறது மாறி அங்கேயே வந்து நம்ம பேசுறத ஒரு அந்த தொழில்நுட்பம் அப்படியே வந்து மொழிபெயர்த்து தரக்கூடிய ஒரு தொழில்நுட்ப காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நீதிமன்றங்களில் இன்னும் துல்லியமான மொழிபெயர்ப்பு தேவைங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்படிங்கும்போது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலகட்டத்தில் ஏதோ ஒரு மொழிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா வந்து கணினி மொழிகளுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த பைத்தான், ஜாவா போன்ற மொழிகளுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு அதுதான் வந்து ஒரு இணைப்பு மொழியாக இருக்கும். அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்க கூட இணைக்கிற ஒரு மொழியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எனவே இந்த ஹிந்தி மொழியை வந்து முன்னிலைப்படுத்துறதும் அது வந்து சமஸ்கிருதத்திலிருந்து வார்த்தைகளை வந்து பெறதும் நம்மளுடைய மொழிகளுடைய வார்த்தைகள் எல்லாம் பெற்று அதை வந்து மழுங்கடிக்க செய்யறதும் தான். இப்போ போஜ்பூரி, பீகாரி இந்த மொழிகள் அந்த எழுத்து வடிவங்களே இப்போ மைத்திரி சந்தாலி நாங்கள் இந்த ஒரு லோகோவை டிசைன் பண்றதுக்கும் நாங்கள் தேடி பார்க்கும்போது சந்தாலியினுடைய எழுத்து வடிவம் வலைதளத்திலேயே கிடைச்சதுங்க. மைத்திலி எழுத்து வடிவம் கிடைக்கல. ஏன்னா தேவநாகரி எழுத்து வடிவம் அதை வந்து ஆக்கிரமிச்சிருச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒவ்வொரு மொழியினுடைய தனித்துவத்தை நாம மீட்டெடுக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோங்க. வழக்காடு மன்றத்துல மக்களுடைய மொழியில தான் வந்து நீதிமன்றங்களே இயங்கணும், தீர்ப்புகளும் இருக்கணுங்கிறோம். அதையும் தாண்டி கல்வி நிலையங்கள்ல வழிபாட்டு தலங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறைகளையும் வந்து நம்மளுடைய தாய்மொழிக்கான முக்கியத்துவத்தை மீட்டெடுக்கணுங்கிறது தாங்க இது என்னுடைய இது. இந்த ஒரு புரிதல்ல தான் வந்து இந்த பெயரளவில் மாற்றத்துல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. பெயர் மாற்றம் நடந்தாலும் சந்தோஷம் தான், அதுக்கு நான் எதிரானவன் கிடையாது. அந்த போராட்ட களத்துலையும் வந்து அதுதான் நாங்கள் சொன்னோம். நாம வந்து எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் கிடையாது. ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் ஹிந்தி எதிர்ப்புக்கும் நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது. நம்ம எதையும் நம்ம எதிர்க்கிறதுக்கு நாங்கள் இங்கே வரல. எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழியில பேசக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய மொழி உரிமை, அவங்களுடைய தொழில் உரிமை வந்து மீட்டு தரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். எங்க மொழி எங்களுக்கு வேணும், அதுலதான் நாங்கள் நிற்கிறோம். சமஸ்கிருதம் பேசக்கூடிய மாநிலத்துல அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நீதிமன்றத்துல சமஸ்கிருதம் வந்து வழக்கு மொழியாக இருப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு நாங்களும் வந்து போராடுறதுக்கு தயாராகவே இருக்கிறோங்க.
எனவே நம்மளுடைய உரிமைகளை நாம தான் வந்து கேட்டு பெறணும். ஒரு சில நேரங்கள்ல வந்து போராடி பெறணும். அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படும் பொழுது, அதுக்கு நம்ம தயாராக நம்ம ஒருங்கிணையணும். ஒரு ஜனநாயக நாட்டுல அமைதியான முறையில நம்மளுடைய உரிமைகளை கேட்டு பெறுவதற்கும், போராடி பெறுவதற்கும் நம்மளுக்கு உரிமை இருக்குதுங்க. அதனுடைய கடமையும் இருக்குது. அனைவரும் கைகோர்த்து ஒன்றிணைந்து நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம். வணக்கம். எனவே உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. இந்த உயர்நீதிமன்றத்துல தமிழ், அந்தந்த மாநில மொழிகள் அந்தந்த மாநில உயர்நீதிமன்றங்கள்ல அலுவல் மொழியாக வேண்டும் அப்படிங்கிற இந்த குரல், தாய்மொழிகளுக்கான அந்த முக்கியத்துவத்தை மீட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உன்னதமான உணர்வு, உரிமை, இது எல்லாத்துக்கும் நம்ம அனைவரும் கைகோர்த்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில், கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 348 நமக்கு கொடுத்திருக்கிற உரிமையை பெறுவதற்கு நாம விழிப்புடன் எழுந்து செயல்பட வேண்டிய நேரம் இது. அனைவரும் வாருங்கள்.